இன்றைக்கி தேனாம்பேட் டிஎம்எஸ் மெட்ரோ ஸ்டாப்பிங்கில் இருக்க ஈட் அண்ட் ட்ரிங்க் வெஜ் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்கோம். இந்த ரெஸ்டாரண்ட்டோட ஆம்பியன்ஸ், சிட்டிங் கெப்பாசிட்டி எல்லாம் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இங்கே ஃபுல்லாக வெஜிடேரியன் ஐட்டம்ஸ் தான் இருக்கும். டேஸ்ட்டில் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இங்கே உட்காந்து சாப்பிட்ற ஃபீலிங்கும் நமக்கு நல்லாயிருக்கும். இங்கே நம்ம ஆர்டர் பண்ணது ஒரு கர்ட் ரைஸ், ஒரு வெஜிடபிள் பிரியாணி, ஒரு சப்பாத்தி. அதோட ரிவ்யூவை பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் நம்ம கர்ட் ரைஸோட ரிவ்யூவை பார்க்கலாம். கர்ட் ரைஸோட குவான்டிட்டி மீடியமாக இருந்துச்சு. டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் நீங்கள் கர்ட் ரைஸ் சாப்பிட்டா என்ன ஒரு ஃபீல் கிடைக்குமோ அந்த ஃபீல் தான் இந்த கர்ட் ரைஸில் இருந்துச்சு. கேரட்டு, மாதுளம்பழம் எல்லாம் போட்டு சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. தேவையான அளவுக்கு கர்டு இதில் ஆட் பண்ணியிருந்தாங்க. குறிப்பாக அந்த எலுமிச்சம்பழம் ஊறுகாவும் டேஸ்ட்டில் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. டேஸ்ட் நம்ம எந்த குறையுமே சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு இருந்துச்சு. என்ன ஒரே ஒரு ட்ராபேக்னால், நம்ம கொடுத்த காசுக்கு உங்கள் குவான்டிட்டி மட்டும் கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருக்கலாம். அதை மட்டும் அவங்க இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டால் நல்லாயிருக்கும். ஸோ நம்ம கர்ட் ரைஸ் சாப்பிட்டு முடித்தாச்சு. அதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிறது வெஜிடபிள் பிரியாணி. குறிப்பாக நம்ம கர்ட் ரைஸ் ஒரு மைல்டான டேஸ்ட்டில் தான் இருக்கும். இங்கே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஸோ அடுத்து நம்ம வெஜிடபிள் பிரியாணியோட ரிவ்யூவை பார்க்கலாம். இந்த வெஜிடபிள் பிரியாணி காளான் போட்டிருந்தாங்க, மீல் மேக்கர் போட்டிருந்தாங்க, நிறையா வெஜிடபிள்ஸ் போட்டிருந்தாங்க. ரைஸும் ஒரு நல்ல குவாலிட்டியான ஒரு ரைஸ் தான். டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அந்த வெங்காய பச்சடிக்கு வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டு வேறு லெவலில் இருந்துச்சு. கண்டிப்பாக நமக்கு இது ஒரு மவுத் வாட்டரிங் ஃபீலிங் கொடுக்கும். திரும்ப திரும்ப சாப்பிட்ணுன்ற அளவுக்கு டேஸ்ட் இருந்துச்சு. அந்த கர்ட் ரைஸில் இருந்த மாதிரி தான் இதுலேயுமே அந்த குவான்டிட்டி தான் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. பட் டேஸ்ட் ஆகட்டும், ஃபுட்டோட ஹைஜீன் ஆகட்டும், அதில் நம்ம எந்த குறையும் சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு ஸ்டாண்டர்டாக இருந்துச்சு. மீடியமான ஒரு ஸ்பைசி இல்லை. சாப்பிட்றதுக்கு ஃப்ளேவர்ஸ்லாம் நல்லா இறங்கி, சில இடத்துல பிரியாணின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ளேவர்ஸ் ரொம்ப அதிகம் போட்டுருவாங்க, இல்லை காரம் போட்டுருவாங்க. இது இங்கே எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு. ஸோ ஃபைனலாக நம்ம சப்பாத்தியோட ரிவ்யூவை பார்க்கலாம். அந்த சப்பாத்தி குருமாவோட டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. பட்டாணி, கேரட், உருளைக்கிழங்கு இதெல்லாம் போட்டு ஒரு கிரேவி பண்ணியிருந்தாங்க. அந்த சப்பாத்தியோட டேஸ்ட்டும் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நல்லா குக் ஆகி நல்ல ஒரு ஃப்ளேவர்ஸ்லாம் சூப்பராக இருந்துச்சு அந்த கிரேவியில். இந்த 3 ஐட்டம்ஸ்லையுமே பார்த்திங்கன்னா நம்ம டேஸ்ட்டு 100/100 கொடுக்கலாம். ஃபுட்டோட குவாலிட்டி ஆகட்டும், ஹைஜீன் ஆகட்டும், இது எல்லாத்துக்குமே நம்ம 100 கொடுக்கலாம். குவான்டிட்டிக்கு மட்டும் 100க்கு 70 தான் கொடுக்க முடியும். குவான்டிட்டி மட்டும் அவங்க இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டாங்கன்னா கஸ்டமர்ஸை இன்னும் அவங்க ஹாப்பி பண்ணுவாங்க. இந்த ஹோட்டலோட சேல்ஸ் இருக்கிறதோட இன்னும் பல மடங்கு ஆகும். இந்த லொக்கேஷனுக்கு யாராவது ரெஸ்டாரண்ட்டை சாப்பிட்டீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ வெரி மச். பாய்.